நம்ம படம் ஓடாததுக்கு காரணமே சினிமாக்காரங்க தான். நான் ஓப்பனா சொல்லுவேன், படம் பிளாப் ஒண்ணுமே இல்லம்மா. மகேஸ்வரின் மகிமை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஈசனை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டாரு நம்மளுடைய தவமணி. ஆமா, ஏன்னா இப்ப நான் கேட்டவரை என்ன வெறும் ட்ரெயிலர் மட்டும் போட்டீங்க, பாட்டு என்னாச்சுன்னு. இல்லை நான் படம் போறேன், சரி இந்த ட்ரெயிலர் ஏதாவது போட்டலாமே. நான் அண்ணன் ராஜன் பேசிட்டே இருந்தோம், சாயங்காலம் என்னப்பா நாங்க பேசுறது அப்படின்னு. ஆனா திருச்செந்தூரை வந்து ஃபுல்லா லைவ்ல போய் எடுத்து வந்திருக்காராம். இது இன்னைக்கு காலகட்டத்துல திருச்செந்தூரை போய் அவ்வளவு அழகா எடுத்து வந்திருக்காருன்னா அவரை உண்மையிலேயே பாராட்டணும் தவமணி அவர்களை. ஏன்னா இன்னைக்கு எங்க தான் பாத்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டிருக்காங்க, ஆசிரியர் போய் பேசுறாங்க. ஆனா அப்ப இவரோட முருகன் கோயில போய் தெளிவா போய் படம் எடுத்து வந்திருக்காரு. ஆனா என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லணும், சினிமாக்காரங்க தான் இன்னைக்கு நம்ம சாம்ரான் சார் சொன்ன சிறு படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு. நம்ம படம் ஓடாததுக்கு காரணமே சினிமாக்காரங்க தான். நான் ஓப்பனா சொல்லுவேன், தெளிவா சொல்லுவேன். ஏன்னா நான் 89ல வந்தேன். வந்தப்ப நான் படம் பார்க்கப்ப ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டு வழி கிடையாது, தண்ணி தான் குடிச்சு நல்லா வாழ்ந்துருக்கேன். காலையில தண்ணி தான் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு. அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸா வரும்போது டயட்ரேஷன்ல பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான். அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான், படம் பிளாப் ஒண்ணுமே இல்லம்மா. ஏன்னா நாங்க எங்களுக்கு அறிவு கம்மி தானே. சரி நாங்களே படம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சினிமாக்காரன். அவன் ஜெயிக்கணும், அவன் முன்னுக்கு வரணும், அவன் லைஃப்பை கொண்டு வரணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் எவனுமே நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த வடப்பள்ளியில சரி, இந்த பிரசாத் எதுக்கும் சரி, கோடம்பாக்கம் போது இன்னைக்கு நிக்கிறானுங்க. ஏன்னா நான் என் சங்கத்துல நீங்க இப்போ வெளியே நீங்க மீடியா பாக்குற போறீங்க உங்களுக்கு தெரியும். ஆனா நான் எனக்கு டெய்லி நான் சங்கத்துக்கு வரது வந்து உண்மை சொன்னா இன்னைக்கு சிறுபடுறதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வர்றதுனால நான் இப்ப கவர்மெண்டோட சொன்னேன், எதுவாக இருந்தாலும் தெளிவா சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்யணும். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒண்ணுல அந்த இவன் நடிச்சான் நம்ம தனுஷ், அவன் படம் ஒண்ணுமே இல்லைன்னு வந்து பிளாப் ஒண்ணுமே இல்லை, படம் பார்த்து கிட்ட பாக்கலன்றான். யாரா சொன்னா எனக்கு கெட்ட வார்த்தை வரும், நான் வரல யாரும் சொன்னாங்கண்ணா. டேய் சரி டிஎன்ஏ எப்படியா இருக்கு, அது ஒண்ணும் இல்லைண்ணே, படம் பாத்தியா பாக்கலண்ணே. அப்ப நீ எப்படி நம்ம திட்டமா திட்ட மாட்டோமா சொல்றானே இப்ப வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆந்திரா ஹிட் வந்து இன்னும் பரவாயில்லன்றா. என் பையன் பார்த்து சொல்றான், கூப்பிடுறேன் அப்பா அருமையா இருக்கு வாங்க ஃபேமிலியோட போகலான்றான். இதுக்கு என்ன சொல்லுங்க, அது 100 கோடி 200 கோடி ஒரு இடத்துல 1 கோடி 50 கோடி. ஏன் என்ன சொல்றேன்னா முன்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமாக்கார மீது படத்தை பாருங்க. படத்தை பார்க்கலையா கண்டிப்பா போடாதீங்க, எவன் பேசாதீங்க. அப்பதான் உண்மையான ஆம்பளை, உண்மையான சினிமாக்க அந்த சாய்க்கு அந்த மனுஷன் சொல்லுவேன். எல்லாமே சொல்றான் படம் பார்க்கல சொல்லிட்டு போ, நல்லா அவன் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு மக்கள் தாங்க படம் பாக்குறாங்க, சினிமா எவனே தேட்டருக்கே போறது இல்லை. ஏன்னா நமக்கு வயிற்றுக்கே சோத்துக்கு வழி இல்லாம சினிமா பார்க்க முடியும், வாங்கி போக முடியும். அதனாலதான் சொல்றேன் ஓப்பனா, இந்த தவமணியில் நான் தெளிவா சொல்றேன், யாருமே ஏமாத்தி வாழ்ந்து சரித்திரம் அப்பப்ப சொல்லுவேன். சினிமா நம்ம வந்து யாருமே தோத்ததே கிடையாது. நான் நீங்க உங்க நின்னடி போய் பேசுறேன்னா காரணம் இருந்தீங்க, எவ்வளவு கஷ்டத்தை நான் பட்டு வந்திருக்கேன். நான் ஒன்னும் சாதாரண வரல, அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன். நீங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறேன், ஏன்னா ஜெயிக்கணும் நீங்க வாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்ல, எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சினிமாக்காரன் சொல்லாதீங்க, அந்த சினிமா நம்பி வந்து எவருமே சொல்லாதீங்க. நான் இதை மட்டும் சொல்லுவேன், நீங்க ஆயுதமா சொல்லுவேன். ரஜினி எப்படி இருந்தாரு, கமல் எப்படி இருந்தாரு, அந்த ஓடுதான் அவன் 100 கோடி எனக்கு ஓடாட்டா சமாளிப்பாங்க, அடுத்த ஒரு காலம் சம்பாதிப்பாங்க. இந்த சிறுபடத்தை யாரு காப்பாத்துறது, இவங்க யாரு வேலை வைக்கிறது? இப்ப அடுத்த படம் அவங்க பையன் பாருங்க, அதிகார சூப்பர் ஹீரோ இருக்காரு. நான் கேட்டேன் நீ நேர்ல ஹீரோவா இருக்கப்பா அப்படின்னு. அடுத்த படம் கண்டிப்பா சத்தியமா அவங்க பையனே ஒரு படத்தை எடுப்பாரு. அது எடுக்க நான் எடுக்க வச்சேன், ஏன்னா இந்த படத்தை விட்டது வேற படத்துல பிடிச்சுதான் ஆகணும். அவரு நம்ம எதுல வந்தோமோ அதுலதான் நம்ம ஜெயிக்கணும். எது நினைச்சோம், நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன். நான் நீ வந்து 35 வருஷம் இருந்து என்னோட சொந்த படத்தை எடுக்க தான் ஊருக்கு போனேன். அத்தனையும் கிடைச்சி வந்து நிக்கிறேன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. நீ எல்லாருமே ஹீரோ தான், நீ எல்லாருமே டைரக்டர் தான், நீ எல்லாருமே கேமராமேன் தான், எல்லாருமே மியூசிக் டைரக்டர் தான். உங்க மனசை எல்லாம் இங்க உட்காந்து அத்தனை பேர் ஒரு எண்ணெய் இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் இந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன். இந்த ஊருக்கு அத்தனை மீடியா உட்காந்துருக்கு, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நீங்க சாதிக்கு வந்தீங்களா இல்லையா? நீங்க சாதிக்க அந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு இதுல உட்காந்துருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே பேசுவாங்க, இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு மீடியா எல்லாருமே பேசுறாங்க, ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ரஜினி கமல் ஏன் பார்த்திபன் கூட சொன்னார், நான் ஒரு சட்டத்துக்கு தைக்க முடியாமல வந்தேன். எல்லாமே இன்னைக்கு எல்லாம் ஏன்னா நீங்க மீடியா நிறைய பெருத்திருச்சு, அது ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுல அத்தனை கக்குறாங்க. ஒரு 2 நேரம் தாவானிகள்னு ஒரு படம் பாக்யராஜ் சார் நடிச்ச படம், நீங்க தயவு செய்து சினிமால மீண்டும் சாதிக்கணும்னா தாவானிகள்ங்கிற ஒரு படத்தை பாருங்க, சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுதான், என்ன பிச்சை ஒண்ணுதான் எடுக்கல சினிமால வந்து, பாக்கி எல்லாரையும் பார்த்தாச்சு.
அதனால நீங்க நேர்மையா இருந்து சினிமா நினைச்சு வந்தீங்கன்னா வரலாம். இன்னைக்கு தேவமணிக்கு வந்து சினிமாவே என்னன்னு தெரியாது. அப்படி இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சிவனோட அருளை பெற்று இன்னைக்கு ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோஜி எடுத்துருக்காருன்னா இதுதாங்க தன்னம்பிக்கை, இதுதாங்க அவர் சினிமா. அவர் ஜெயிக்கிற தவிர அப்புறங்க வந்து இன்னைக்கு பிரசாத் வச்சுட்டாரு, ஆடியோ வச்சு இன்னைக்கு என்ன கூப்பிட்டுக்காரு, ராஜனை கூப்பிட்டுக்காரு, இருக்கிற சபை எல்லாரையும் கொண்டு வச்சு நடத்துறாருல. இதுதான் அவர். ஏன்னா அவரோட மனசுக்கு ஒரு படம் ஜெயிக்கணுன்றார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன், இந்த ஆண்டு மீது ஆணையா சொல்ல நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க எண்ணங்களை மாத்திக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த படத்தையும் ஓடலும் படமா பார்க்க சொன்னீங்கன்னா சத்தியமா நீங்க முன்னுக்கே வரமாட்டீங்க. அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற நிலவோட இருந்தீங்கன்னா இந்த மகேசன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அடுத்த படம் வேற போறாரு. அதனால ரொம்ப பேசினேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க யாரோ யாராவது கூட எடுத்து கதை சொல்லலாம், நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல கண்டு இருந்தா தவமணி படம் அடுத்த எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. 2 நேரத்தோட காலையில் போன் பண்ண அடுத்த படம் பெருசா பண்ண பையன் வச்சு அது சொன்னீங்கன்னா கதை நல்லது நானே சொல்லி அவரை டேரக்டர் வேணான்றான். ஓப்பனா நீங்க டேரக்ஷன் பண்ணாதீங்க, பார்த்து நடிங்க அப்படின்றான். ஏன்னா ஒரே ஆள் 3 பண்ண முடியாதுங்க. நானே டேரக்டர், நானே ப்ரொடியூசரு, நானே ஹீரோனா அவரால் முடியாது. படம் கண்ணை எப்படி பண்ண முடியுது அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் சரி நம்ம முதல் சாமி பிரதர் சொல்லி எடுத்திருக்காரு. அவர் நம்ம எல்லாரும் பாராட்டுவோம். எல்லா ஒரு சாமிநாதன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் கொண்டு சேருங்க. ஏன்னா சினிமாவே அனுபவமே இல்லாம சினிமா வந்து எடுத்திருக்காரு. இதுக்கே நம்ம கை தட்டணும், இவரையே நம்ம பாராட்டணும். இவர் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னு கேட்டா நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன். என்னன்னு திட்டுவேன், ஏமாந்துன்னு சொல்லி போவேன். ஆனா ஏமாறது நம்மள்ட்ட பேசிட்டாரு. தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.